என் நண்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பெரம்பூர் அலி பேசுகிறேன். இப்போது ஒரு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து நல்ல பற்றிருந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மானால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து நீ ரெகுலர் வகுப்புக்கு நீ வரக்கூடாது, நீ வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது, உனக்கு ஹால் டிக்கெட் தர மாட்டோம், நீ ஸ்கூல் ஃபீஸ் பெண்டிங்காக இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமமாக இருப்பாங்க இல்லையா பள்ளியில், அவங்க முன்னாடி வந்து ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அது. ஒரு 11வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான். அந்த மன உளைச்சலில் இருந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா நிலைமையை பார்த்த உடனே ரொம்ப மன கஷ்டமாகி ஒரு ரொம்ப துயரகரமான ஒரு முடிவை எடுத்துட்டான். தூக்கி மாட்டி இறந்துட்டான். இது வந்து நான் ஊடகங்களில் பார்த்தேன், இந்த நியூஸ் பற்றி படித்தேன். இந்த பதிவை ஏன் போடுறேன்னா, நானும் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ பொதுவாக நடக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த படிப்பு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே தயவு செய்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்னவென்றால், நீங்கள் வந்து படிப்பை கொடுங்க, வருங்கால இளைஞர்களுக்கு படிப்பை கொடுங்க. இதை வந்து ஒரு வியாபாரமாக்காதீங்க. டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபாரமாயினே போகும். ஸ்கூல் ஃபீஸு இது அது இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் இருக்கிறவன் கட்டுவான், இல்லாதவனுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாம். அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது. எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆட்டோ டிரைவர் பையன் படிக்கிறான், ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, அந்த பசங்கள்லாம் வந்து சரி நம்மளும் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் நம்ம படிக்கணும், நம்ம பையனும் நல்லபடியாக வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அப்பா அம்மாங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்க கஷ்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் வராமல் இருந்திருக்கலாம், ஒரு மாதம் லேட் ஆகலாம், 2 மாதம் லேட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நான் இந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க கேட்டுக்கிறது என்னன்றால், தயவு செய்து அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த கஷ்ட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 1000 பேர், 2000 ஸ்டூடெண்ட்ஸ், 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அதில் ஒரு 10 பேர் 5 பேர் வந்து ஃபீஸ் லேட்டாக பே பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த பசங்களை நீங்கள் கார்னர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடாதீங்க. இது வந்து இந்த பதிவு வந்து நான் எல்லா பள்ளி களுக்கும் நான் போடுறேன். ப்ரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ், சென்னை, தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நம்மளோட இளைஞர்கள் தான். நம்ம பசங்க நல்லபடியாக படித்து நல்ல முன்னேறி நல்ல ஒரு இதில் வரணும். அவங்களுக்கு வந்து அந்த மன கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து தேவையில்லாமல் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்கள். அந்த பையனை விட்டு அந்த பையன் இறந்து அந்த ஒரு நொடி 2 செகண்ட் அவன் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் ரொம்ப நல்லபடியாக இருந்திருக்கும். நான் என்னோடய பசங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, சின்ன பசங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, நல்லா படிங்க, அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி எதனா ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஃபீஸ் கட்டி ஆகணும், இல்லைனா இது பண்ணிவிடுவோம் அது பண்ணிவிடுவோம் எதனா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன காண்டாக்ட் செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். உங்களுக்கு கூட நான் கண்டிப்பாக இருப்பேன். உங்களுக்கு எதனா ஒரு டைம் வாங்கி தரணுன்னா கூட என்னால் வாங்கி தர முடியும். கண்டிப்பாக நான் கூட நிற்கிறேன். நீங்கள் இதெல்லாம் கவலையே படாதீங்க. இது வந்து நீங்கள் படிப்பில் வண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். மற்றபடி இந்த மாதிரி தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. உங்கள் அன்பு சகோதரன் பெரம்பூர் அலி. வணக்கம்.